Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் இது ரெண்டுத்துலயுமே வந்து நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஸ்கின் வந்து கிளாஸ் ஸ்கின்னா ஆகிறதுக்கு மேக்கப் போட்டு இந்த மாதிரி டியூவியா கிளாஸியா தெரியறது எப்படி, அண்ட் மேக்கப் இல்லாமலும் டியூவியா ஜூசியா கிளாஸியா தெரியறது எப்படி அப்படின்றதுக்கான டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இந்த மேக்கப்போட டுட்டோரியலும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அதை நான் எப்படி பண்ணேன், என்ன நீங்க பண்ணலாம், என்ன பண்ண வேணாம், நான் என்ன பண்ண விரும்பல அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பக்கம் கண்டினியூ பண்ணுங்க. ஃபேர் ஸ்கின் மோட் ஆன் என்னோடைய ஸ்கின் ப்ரெப்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். கிளாஸ் ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின் கேர்லயா இருக்கட்டும், மேக்கப்லயா இருக்கட்டும், ப்ராப்பரான ஒரு பேஸ் வந்து கண்டிப்பா தேவை. விச் மீன்ஸ் ஸ்கின் கேர்ல இருந்தே அந்த ஒரு ரொட்டீன் நீங்க வந்துட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த கிளாஸ் ஸ்கின் அப்படின்னு வரும்போது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ஒரு மெயின் இன்கிரீடியன்ட்டா நான் கன்சிடர் பண்றது என்னன்னா ரைஸ் வாட்டர். ரைஸ் வாட்டர் வச்சு ஏகப்பட்ட டிஐஒய் விஷயங்கள்லாம் இருக்கு. நார்மலா வெறும் ரைஸ் வாட்டரே எடுத்து கூட உங்க முகத்துல பேக் மாதிரிலாம் போட்டு அது நல்ல ஒரு கிளாஸ் ஸ்கின் மாதிரி எடுத்துட்டு வர்றதுக்கு நீங்க பண்ணலாம். ரைஸ் வாட்டர் டிஐஒய் விஷயம் பண்றது என்னுடைய ஒரு அப்சல்யூட் ஃபேவரட் விஷயம் கிடையாது. ஏன்னா அது கொஞ்சம் ப்ராசஸ் ஜாஸ்தி அண்ட் எங்க வீட்டுல வடிக்கிற சாப்பாடு கிடையாது, ப்ரெஷர் குக்கர் சாப்பாடு தான். ஸோ அந்த வடி தண்ணி அப்படின்றது வந்து கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய வேலை மாதிரி எனக்கு. அதுக்காக நான் தனியாக சொல்லி வச்சு ப்ரிப்பரேஷன் ஜாஸ்தி. ஸோ எனக்கு வந்து ரெடிமேட் விஷயங்கள் ரைஸ் வாட்டர் பேஸ் பண்ணது கிடைக்கிறது, யூஸ் பண்றது வந்து பிடிச்ச ஒரு விஷயம், ஈஸியா முடியும். நான் ரீசெண்ட் டைம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சிம்பிளான ஒரு 2 ஸ்டெப் ரொட்டீன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிளாஸ் ஸ்கின் நீங்க வீட்லயே அச்சீவ் பண்றதுக்கு வெரி சிம்பிள். ஒரு சிம்பிளான ஸ்க்ரப் யூஸ் பண்ண போறீங்க, ஒரு நல்ல ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போறீங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ். Mamaearthல ரீசெண்டா ரைஸ் வாட்டர் பேஸ் பண்ண ஃபேஸ் ஸ்க்ரப்ஸ், டே கிரீம் அண்ட் ஜெல் மாய்ஸ்சரைசர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ரேஞ்ச்ல மெயினா இருக்கக்கூடிய கீ இன்கிரீடியன்ஸ் ரைஸ் வாட்டர் அண்ட் நயசினமைட். இந்த ரைஸ் வாட்டர்ன்றது உங்களுடைய ஸ்கின்னை கிளாரிஃபை பண்ண போது காலஜன் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்கின் வந்துட்டு அப்படியே கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு வர வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. நயசினமைட் உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி அந்த போர்ஸோட சைஸ் எல்லாம் வந்து சின்னதாக தெரிய வைக்க போகுது. அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஸ்கின்னை ஓவராலா ஈவன் டோன் பண்ண போது, ஆக்னே வராமலும் பாத்துக்க போகுது. அடிஷனலா இது ஹெல்தியர் அண்ட் ஃப்ரெஷர் லுக்கிங் ஸ்கின்னும் கொடுக்க போகுது. சோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்க்ரப் எடுத்துக்க போறேன். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் அவங்களுடைய கிளாசிக்கான டியூப் பேக்கேஜிங்ல வருது. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு ஜெல் டு மூஸ் கன்சிஸ்டன்சில இருக்கு. அண்ட் இதுல இருக்கக்கூடிய அந்த கிரானுவல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ரைஸ் பீட்ஸா இருக்கு. இது லிட்டரலா உங்களுடைய ஸ்கின்ல வந்து அப்படியே ஐஸை கிரஷ் பண்ணி போட்டு தேய்ச்சா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு. ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஜென்டலா இருக்கு. நீங்க வந்து ஒரு பிசிக்கல் ஸ்க்ரப் உங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப ஜென்டலா இருக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் ஃப்ரம் Mamaearth இந்த ஸ்பெசிபிக் வேரியன்ட் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் ஃபேஸ் வந்து இன்ஸ்டன்டா கிளியராகவும் பிளம்பியாவும் வந்து ஃபீல் ஆகுது. எனக்கு எப்போ ஒரு பிசிக்கல் ஸ்க்ரப் யூஸ் பண்றனாலும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். அண்ட் இது ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின்னை சுத்தமா ட்ரை பண்ணவே இல்லை. ஆல்சோ அந்த கிரானியல்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஐஸ் மாதிரியான ஒரு ஃபீல், பிளஸ் கொஞ்ச நேரம் நீங்க வந்து அதை தேய்க்க பாத்தீங்கன்னா உங்க அரிசி மாவை எடுத்து நீங்க உங்களுடைய முகத்திலயோ இதுலயோ தேய்ச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே தான் இருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு அமேசிங்கான ப்ராடக்ட் போடுறேன். ஏன்னா இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது என்னோட ஸ்கின்ல ரொம்ப சூதிங்கா சூப்பரா இருக்கு. இது வந்து Mamaearthோட ரைஸ் ஜெல் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். இதுலயும் உங்களுக்கு சேம் செட் ஆஃப் கீ இன்கிரீடியன்ஸா இருக்கு, ரைஸ் வாட்டர் அண்ட் நயசினமைட். இது உங்களுடைய ஸ்கின்னை செம்ம ஜென்டலா மாய்ஸ்சரைஸ் பண்ணி செம்ம ஹைட்ரேட்டடாகவும் செம்ம சூப்பர் கிளாஸியாகவும் தெரிய வைக்க போகுது. இது நல்லா பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு மில்கி ஒயிட் ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கு. அண்ட் இதை வந்து நான் ஒரு வாரம் கிட்ட வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். செம்ம பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட் கைஸ். அதுவும் நைட் டைம்ல நான் வந்து டெஸ்ட் பண்ணி போட்டும் போது செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்தது. ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் எல்லாருக்குமே வந்து இது செம்ம சூட்டபிளா சூப்பரா வந்து ஒர்க் ஆகி செட் ஆக போகுது. இந்த டிஃபரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப விசிபிளா தெரியுது. அந்த ஒரு பிளம்பினஸ்லயா இருக்கட்டும், அந்த ஒரு கிளாஸ் ஸ்கின் எஃபெக்ட்லயா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா தெரியுது. ஸோ இந்த ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டே கிரீம் கூட இருக்கு. இதுல உங்களுக்கு SPF 30 கூட இருக்கு. நீங்க வேணும்னா இதை வந்துட்டு மார்னிங் டைம்ஸ்ல போடும்போது ஒரு சன் ப்ரொடெக்ஷனுக்கு இதை தாராளமா போட்டுக்கலாம். இதனுடைய கன்சிஸ்டன்சி அண்ட் ஃபார்முலேஷன் ஃபீல் ஆகுறதும் பாத்தீங்கன்னா ரொம்பவே செமையா இருக்கு. ரொம்ப ஜென்டலா உங்க ஸ்கின்ல உட்காருது, ஹைட்ரேட்டிங்கா இருக்கு. நல்லா அந்த ஒரு அழகான பளபளப்பான சர்மம் வந்து கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்டு நீங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்க. இது Mamaearthோட அஃபிஷியல் வெப்சைட், Mamaearthோட ஆப்.
Amazon and Flipkartல அவைலபிளா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்க மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் மாமாத்தோட ஆப்ல யூஸ் பண்ணிக்கலாம். மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க கூப்பான் கோட் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்கும். பிளஸ் நீங்க பிளேஸ் பண்ற ஆர்டர் ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ணப்பட போகுது. இது வந்து அவங்க பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ்னு பண்ணிட்டு இருக்காங்க. 2025 1 மில்லியன் மரம் நடணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மாமாத்தோட அஃபிஷியல் ஆப் மூலியமாவும் நீங்க இந்த கூப்பான் கோடை வந்துட்டு யூஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்க போகுது. அண்ட் உங்களுக்கு ஆப்போட லிங்க்ஸ் iOS அண்ட் ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ்க்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்க. ஆப் யூசர்ஸ்க்கான பெனிஃபிட் என்னன்னா ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிய வரப்போகுது. ஸோ நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்டே வந்து கிராப் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட்ஸ்லாம் காலியாக்கிறதுக்குள்ள. என்னுடைய மாய்ஸ்சரைசர் என்னுடைய ஸ்கின்ல வந்து உட்கார்ந்துருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? லிட்டரலா இதுதான் என்னுடைய ஃபேவரட்டான ஒரு விஷயம் பாக்குறதுக்கு. என்னுடைய ஸ்கின்ல வந்து அந்த ஒரு க்ளோ ஆயிலியா இல்லாம பலன்னு தெரியறது. அண்ட் இது தொட்டு பார்க்கவும் வந்து ஸ்டிக்கியா இல்லவே இல்லை. குவிக்கா என்னுடைய ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடுச்சு. நான் முகத்துல ஏதோ போட்ட மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. செம கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு இது வந்து அந்த ஒரு க்ளோ கொடுக்குது என்னுடைய ஸ்கின்ல அப்படின்றது. ஸோ கண்டிப்பா உங்களுடைய ஸ்கின் வந்து அந்த ஒரு க்ளோயி ஜூவி லுக்கோட வேணும் அப்படின்னும் போது அதுவும் ஸ்கின் ப்ரெப்ல பண்ணும்போது நீங்க கண்டிப்பா இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் ட்ரை பண்ணலாம். கன்சிஸ்டன்ட் யூஸ்ல பாத்தீங்கன்னா 7 to 20 டேஸ்ல உங்களுக்கு வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரிய போகுது அப்படின்னே சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்கா இதுல வந்துட்டு நிறைய ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் கிடையாது, நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது கன்சிஸ்டன்டா இருக்கணும். ரிசல்ட்ஸ் உடனே எனக்கு தெரியணும், ஓவர் நைட்ல தெரியணும்ன்ற மாதிரி நீங்க ஆசைப்பட முடியாது, அது நடக்காது. கன்சிஸ்டன்டா இருங்க. ஆல்சோ இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நீங்க 7 to 20 டேஸ்ல வந்து ரிசல்ட்ஸ் விசிபிளா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு வாரத்திலேயே நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கு. அதையும் நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிக்க விரும்புறேன். ஸோ தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கின் கேர்ல பார்த்தாச்சு, ஸ்கின் பிரெப்ல பார்த்தாச்சு. அடுத்து மேக்கப்னு வரும்போது நீங்க இலுமினேட்டிங், க்ளோயி, ஹைட்ரேட்டிங் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப பிடிச்சது ஆல்சோ இந்த ஒரு ஸ்பெசிபிக் கேட்டகரி ஆஃப் மேக்கப்ல வரது ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா இலுமினேட்டிங் கிரீம்ஸ், லிக்விட் ஹைலைட்டர்ஸ் இல்லைன்னா ஸ்ட்ரோப் கிரீம்ஸ். நீங்க கவனிச்சிட்டு இருக்கீங்களான்னு தெரியல, ரீசன்ட் டைம்ஸ்ல அட்லீஸ்ட் நான் ஒரு 4-5 வீடியோலயாச்சும் காமிச்சிருப்பேன். லேட்டஸ்டா நான் போட்ட வீடியோஸ்ல லைக் ஸ்ட்ரோப் கிரீம்ஸ் நிறைய யூஸ் பண்றது. ஸோ இது பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜூவி க்ளோ கொடுக்குது. அது எனக்கு ரொம்பவே பிடிக்குது. மேக்கப்க்கு கீழேயும் போடுவேன், மேக்கப்க்கு மேலேயும் போடுவேன். நான் இன்னைக்கு காமிக்கிறேன். அண்ட் இன்னொன்று இந்த மாதிரி ஒரு கிளாஸ் லைக் ஸ்கின் ஃபினிஷ் இல்லைன்னா ஒரு கொரியன் இன்ஸ்பயர்ட் மேக்கப் மாதிரி நீங்க போடுங்க. நான் அவங்களுடைய டெக்னிக்ஸ் ஃபுல்லாவே ஃபாலோ பண்ண போறது கிடையாது. அது என்னுடைய ஸ்கின் டோனுக்கு செட் ஆகாது, என்னுடைய மூஞ்சுக்கும் அது செட் ஆகாது. ஸோ நான் அதை எக்ஸாக்டா ஃபாலோ பண்ண போறது கிடையாது. பட் அந்த ஒரு ஹெல்தி கிளாஸ் லைக் ஸ்கின் வந்து எப்படி நீங்க மேக்கப்லேயே அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதான் காமிக்க போறேன். முடிஞ்ச அளவுக்கு க்ரீம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம், அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு கன்சீலர் பேலட் எடுத்துக்கிறேன். இந்த கன்சீலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம் கன்சீலர்ஸ் இல்லைன்னா லிக்விட் கன்சீலர்ஸ் இருக்கிறது வந்து நல்லது. இப்போ ஒரு கன்சீலர் ப்ராடக்ட் எடுத்து நான் வந்துட்டு என்னோட ஃபேஸை நான் குவிக்கா கன்சீல் பண்ணி கரெக்ட் பண்ணி பேஸ் கொடுத்துக்கிறேன். நானும் ப்ரஷ்ல போட்டுடலான்னு பார்த்தேன், பட் நோ, என்னோட ஃபேவரட் எப்பயுமே ஸ்பஞ்ச் தான். ஆல்சோ கிளாஸ் லைக் ஸ்கின் வேணும் அப்படின்னும் போது அது பார்க்கறதுக்கு நேச்சுரலா இருக்கணும் அப்படின்னும் போது லெஸ் இஸ் மோர், அதுதான் இப்போ ஆன் ட்ரெண்ட்லயும் இருக்கு. பட் இந்த சம்மருக்குன்னு நான் ஆரம்பிச்சு எனக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் போடுறது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஆயிடுச்சு. க்ரீம் பிளஷ் இல்லைன்னா சீக் டென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கணும். எனக்கு இது வந்து ஆன் அண்ட் ஆஃப் விஷயம். லைக் திடீர்னு பிடிக்கும், திடீர்னு பிடிக்காது. நான் நல்லா பாப் ஆகுற மாதிரியான ஒரு பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். இந்த கன்சீலர் ப்ரஷ்லேயே நான் வந்து குவிக்காக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு ஜூவி, ஹெல்தி, ஜூசி, கிளாஸி லுக்கிங் ஸ்கின் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். வைட் ஓப்பன் யூ மாதிரி ஒரு ஷேப்ல வந்து நான் இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் வேணும்னே தான் ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் ஃபர்ஸ்டே போடாம வச்சிருந்தேன். இப்போ இந்த இடத்துல இந்த டைம்ல நான் வந்து கொஞ்சமா போட்டுக்க போறேன். இதுதான் என்ன பண்ண போகுதுன்னா அந்த பிளஷை வந்து கொஞ்சம் மியூட் டவுன் பண்ண போகுது. பிளஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரைட்னஸ் உங்க முகத்துல வேணும்ன்றத வந்து இது டிட்டர்மைன் பண்ணும். இதெல்லாம் பண்ணிட்டும் நீங்க பிளஷ் போடலாம், பட் பிளஷ்க்கு அப்புறம் இதை போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சப்போஸ் பிளஷ் ஹெவியா இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்க அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய க்ரீம் பேஸ் வேலை வந்து முடிஞ்சிருக்கு. நான் இன்னும் ஒரு விஷயம் செய்ய போறேன். ஒரு லிக்விட் ஹைலைட்டர் போட்டுக்க போறேன். அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்க போறேன், ஒன்ஸ் அகேன் என்னுடைய ஸ்ட்ரோப் க்ரீமே எடுத்து என்னுடைய முகத்துல ஹைலைட் பண்ற ஏரியாலாம் அப்ளை பண்ணிக்க போறேன். என்னுடைய ஸ்கின் டெஃபினட்டா எக்ஸ்ட்ரா ஜூசியா, எக்ஸ்ட்ரா கிளாஸியா இருக்கு. இந்த அளவுக்கு டால் அடிக்கிற மாதிரி எனக்கு போனோம்னா அது வந்து ஆயிலியா தெரியும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் மியூட் பண்ணணும். இந்த மாதிரி தெரியறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து நம்ம முன்னாடி பண்ண அந்த ஒரு ஸ்கின் ப்ரெப். ஸோ இதை நீங்க ப்ராப்பரா இப்போ செட் பண்ணோம், அதுல தான் இருக்கு முக்கியமான விஷயமே.
காம்பேக்ட் எடுத்துக்கோங்க. இந்த விஷயத்துக்கு காம்பேக்ட் எடுத்துட்டு ஒரு ப்ரஷ்ல நீங்க உங்களுடைய ஃபேஸை செட் பண்ண போறீங்க. எங்க இந்த காம்பேக்ட் யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய அண்டர் ஐ ஏரியா, இந்த க்ரீஸ் ஆகுற இடம். அப்புறம் யூஸ்வலா உங்களுக்கு எங்க ஆயிலி ஆகுமோ அங்க மட்டும்தான் நீங்க வந்து செட் பண்ணிக்க போறீங்க. மீதிப்படி இந்த ஹைலைட்டர் போட்ட இடம்லாம் நீங்க டச் பண்ண போறதே கிடையாது. பண்ணலாம் மைல்டா. இப்போ என்னோட ஃபேஸ்ல நான் எங்கெல்லாம் வந்து மேட்டிஃபை பண்ணணுமோ அங்கெல்லாம் கரெக்டாக பண்ணதுனால அந்த ஃபேஸ் ஃப்ரெஷர் லுக்கிங் ஸ்கின்னாக தெரியுது. ஆல்சோ ரொம்ப ஆயிலியாகவும் டால் அடிக்கிற மாதிரியும் அந்த மினுமினுன்னு ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குல்ல இல்லை. ஸோ இது நம்ம கொஞ்ச நேரம் செட் பண்ண விட போகிறோம். செட் பண்ண விட்டோம்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து தெரிய போகுது. மீன்வைல் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ஐ மேக்கப் அண்ட் லிப் மேக்கப் முடிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், இதான் என்னுடைய ஃபைனல் லுக். ஐஸ்க்கு வந்துட்டு ஒரு ஷிம்மரி சாட்டினி ஃபினிஷ் ஐ ஷேடோ போட்டுவிட்டேன். கிளாஸ்க்கு வந்துட்டு ஒரு லிப் கிளாஸ் போட்டுவிட்டேன். நான் வேற எந்த பவுடர் ப்ராடக்ட் லைக் பவுடர் பிளஷோ இல்லைன்னா ஒரு பவுடர் ஹைலைட்டரோ வச்சு செட் பண்ணல. ஆக்சுவலி நீங்க செட் பண்றதுதான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஐடியா. பட் நான் நினைச்சேன் அந்த ஒரு கிளாஸ் ஸ்கின் நல்லா எம்பசைஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நீங்க இண்டோர்ல இருக்க போறீங்கன்னா இதோட நீங்க விட்டுடலாம். அது வந்து லைட் அழகா ஹிட் ஆகும் போதெல்லாம் செம்ம ஜூவியா செம்ம க்ளோயியா தெரிய போகுது. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு பவுடர் பிளஷ் அண்ட் பவுடர் ஹைலைட்டர் வச்சு செட் பண்ணிட்டு ஒரு செட்டிங் மிஸ்ட் வச்சு செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பக்காவா இருக்க போகுது. ஆல்சோ நான் என்னுடைய ஐ மேக்கப்லாம் முடிக்கும் போது ஒரு வாட்டி செட்டிங் மிஸ்டும் அடிச்சுக்கிட்டேன். இப்போ நான் அடிக்க போறது இல்லை. அப்புறம் ரொம்ப டியூவியா ஆயிடும். அப்புறம் மறுபடியும் நான் கரெக்ட் பண்ணும். ஸோ ஏகப்பட்ட வேலை. அதனால நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்க போறேன். பட் சாரி, அதை நான் உங்ககிட்ட காமிக்கல. பட் அதை நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொரியன் மேக்கப் டெக்னிக் அண்ட் மேக்கப்பே வந்து ஆக்சுவலி ரெப்ளிகேட் பண்றது நான் ஒரு வாட்டி என் மூஞ்சில ட்ரை பண்ணிருக்கேன். செம்ம காமெடியா இருந்தது. சீரியஸா என்னாலே வந்து தாங்க முடியல, அந்த மாதிரி இருந்தது. அதனாலதான் நான் உங்களுக்கு இப்போ வரைக்கும் கொரியன் மேக்கப்னு எதுவுமே வந்துட்டு அந்த ஒரு டெக்னிக்ல நான் ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து காமிக்கல. இல்லை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு பண்ணாம இருக்கேன். அதையும் மீறி உங்களுக்கு வேணும் அந்த மூஞ்ச நீங்க பார்க்கணும், நல்லா இல்லை இது பிடிக்கல அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்க, பரவாயில்ல, நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.